இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிளே பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல் காம்பினேஷன்ஸோட தான் நான் வந்திருக்கேன். என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா மாவ், லைம், டர்க்கிஷ், பேபி ப்ளூ அண்ட் பேல் டர்க்கிஷ் இந்த கலர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். கிளே பீட்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கனால குவான்டிட்டிஸ் வந்து அந்த கலர் ப்ராமினெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா எல்லாம் 5 பீட்ஸாக எடுத்துக்கிறோம். 5 பீட்ஸாக எடுத்துட்டு அண்ட் சார்ம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறப்போ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஹார்டின் சார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 செட் ஆஃப் கலர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த கலர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னா ஒரு சார்ம் ஆட் பண்ணி அது ஒரு பேட்டர்னாக வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இதுதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதோட எண்ட்ல வந்து இன்னொரு சார்ம் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம். அண்ட் என்ன பண்றோம்னா நம்ம ரிஸ்ட் சைஸ் எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கணும். அத்தனை தடவை வந்து நம்ம இந்த பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ண போறோம். ஏன்னா ஒரு ரிஸ்ட் சைஸ்க்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் ரிப்பீட் பண்ணா போதும். உங்களோட ரிஸ்ட் சைஸ்க்கு எவ்வளோ வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு பார்த்து அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம எடுத்த கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்க்குனால ரொம்ப ப்ரிட்டியா இருக்கும். இது வந்து எல்லா வெஸ்டர்ன் வேர்ஸ் கூடயும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியில எல்லாம் போறப்போ இது வந்து ஈஸியா வந்து போட்டுட்டு போகலாம். ரொம்ப வந்து அட்ராக்டிவா இருக்கும். சிம்பிளா நம்ம இப்பெல்லாம் வந்து கோல்ட், சில்வர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்றப்போ சூப்பரா இருக்கும். 4 டைம்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இதை வந்து நாட் போட்டுட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். இது